தமிழ்ல நடத்துறோங்கிறீங்க, வேள்வி சாலையில் எங்க தமிழர்கள் கேட்க போனவங்க மேல வழக்கு பதிவு பண்றீங்க. இதுவே நாம் தமிழர் ஆட்சியில் இருந்தால் இந்த வழக்கை பதிவு பண்ணுவாங்களா எங்க மேல? சீமான் கையெழுத்து போட்டு நீங்க சமஸ்கிருதத்துல இந்த கோயிலுக்கு வந்துட்டு மந்திரம் ஓதலான்னு சொல்லிட்டு ஆளுமை கொடுத்திருக்கிறாரா? சேகர் பாபு முதல்வரும் ஆளுமை கொடுத்திருக்கிறாரா? அவ்வளவு தூரம் ஏமாற்று இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு தமிழுக்காக யார் குரல் கொடுக்கிறாங்களோ அவங்க, எங்களுக்கு குரல் கொடுக்கிறவங்க தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற வேண்டுதலோட இப்போ நாங்கள் தமிழுக்காக குரல் கொடுத்து, தமிழ் வழிபாட்டு உரிமைக்காக குரல் கொடுத்து இருக்கக்கூடிய சீமான் ஐயாவை நாங்கள் ஆதரிக்கிறோம். இது தமிழ்நாடு, இங்கே வாழ்கிற மக்கள்லாம் தமிழர்கள், நம்மளோட தாய்மொழி தமிழ். இங்கே இருக்கக்கூடிய கோயில்லாம் நம்மளோட தமிழ் மன்னர்கள் கட்டின கோவில். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களும் நம்மளுடைய தமிழர்களின் தெய்வங்கள், தமிழர்களின் குல தெய்வங்கள். அப்படிப்பட்ட தெய்வங்கள் சிவபெருமானா இருக்கட்டும், முருகப்பெருமானா இருக்கட்டும், முதலாம் தமிழ்ச்சங்கம், இரண்டாம் தமிழ்ச்சங்கம்னு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தவர்கள் தான் இன்னைக்கு கடவுளாகவே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த கோவிலை புனரமைச்சு அந்த கோவிலுக்கான கும்பாபிஷேகத்தை பண்ணும்போது அதை தமிழில் தான் பண்ணணும் அப்படின்னு போராடுற நிலைமையில நம்மளை வச்சிருக்கானா, நம்மளை எவ்வளோ பெரிய அடிமையாக்கி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த திராவிட பயலும் இந்த பிஜேபி பிராமணனும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என் வீட்டில், என் சொந்த வீட்டில் நான் உட்கார்றதுக்கும் நிற்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் திங்கிறதுக்கும் பெர்மிஷன் கேட்கணும், போராடி தான் அதெல்லாம் நான் செய்யணும். அப்படின்னா இது வீடா ஜெயிலா? அது மாதிரி தான் இருக்குது. நாடா இல்லை சிறையா? தமிழ்நாட்டில் 1000 கட்சி இருக்கு, எவனோ தலைவன்னு சொல்லிக்கிறான் தன்னை. ஆனால் எவனாவது இதை கேட்டானா, டேய் நம்ம கோவிலில் தமிழில் குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்ட ஆளு சீமான் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால தான் இந்த கட்சி மட்டும்தான் தமிழர்களுக்கான கட்சி, தமிழரின் உரிமைக்காக போராடுற ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்படி அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் தெய்வ தமிழ் பேரவையின் சிவாச்சாரியார்களும் சேர்ந்து அவ்வளவு அரசியல் போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் பல்வேறு வகையான அரசியலையும் செஞ்சு இந்த தமிழ் குடமுழுக்கு உரிமையை நீதிமன்றம் வழியா அந்த உரிமையை பெற்றாங்க. நீதிமன்றமே இப்போ சொல்லிருச்சு, தமிழில் பண்ணுங்க, எல்லா கும்பாபிஷேகமும் தமிழ்லையும் நடத்தணும் அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லிருச்சு. நீதிமன்றத்திலே நம்ம உத்தரவு வாங்கிட்டோம், இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், இனி நடக்கிற எல்லா கோவில்கள்லையும் தமிழில் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு நாமளும் அப்படித்தான் நடக்குதுன்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ தஞ்சை பெரிய கோயிலிருந்து திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர்னு பல கோவில்களில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் தமிழ்லையும் நடந்திருக்கும், நம்ம கடவுளர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போராடி நம்ம அந்த தமிழ் உரிமையை பெற்றுட்டோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் தமிழ் ஆர்வலர்களும் உளமாற மகிழ்ச்சியில் இருந்தாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயத்த தெய்வத்தமிழ் பேரவையினுடைய சிவாச்சாரியார்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பொட்டு கூட தமிழ்ல நடக்கல, தமிழ் கலசம் ஏறல, கருவறைக்குள்ள தமிழ் ஓதப்படல. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் கோயில், மருதமலை முருகன் கோயில், இது போன்ற அனைத்து கோயில் குடமுழுக்கு பெருவிழாவின் அழைப்புதலில் ராஜா பட்டர் என்ற பார்ப்பனர்கள், பட்டர்னா நம்ம சாதி ஒழிச்சிட்டோம், சாதி இல்லைன்னு சொல்கிறாங்க, பட்டர் என்ற பெயரோடு அழைப்புதலில் அரசு அறிவிச்சு அந்த பட்டர்களால் மட்டும்தான் கருவறை பூசையும் வேள்விச்சாலையும் கோயில் குடமுழுக்கு பெருவிழாவும் நிகழ்த்தப்படுகின்றது. தமிழில் குடமுழுக்கு நடத்திட்டோம்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஒலிபெருக்கி மூலமாக மட்டுமே மக்களுக்கு தமிழில் நடத்தினோம் என்று கூறுவது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் செய்யும் பச்சை துரோகமாகும். உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. அந்த உத்தரவு செயல்படுத்தல் இது வரைகளும் ஏமாத்தாதீங்க, தமிழர்களையும் தமிழையும் தொடர்ந்து ஏமாத்தாதீங்க. யாருங்க பிஜேபியா முதல்வராக இருக்குது? பிஜேபியில் இருக்கிறவங்களாம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்காங்க. கருவறைக்குலையும் விடலை, கோபுரத்து கலையத்துக்கும் விடலை. அப்போ உயர்நீதிமன்ற உத்தரவு எடுத்துகிட்டு போனாலும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக வேள்விச்சாலையில் கொஞ்ச நேரம் விடுறாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு வழக்கு போனால் அதை பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் ஃபோட்டோ ஷூட் மட்டும் செய்யறதுக்காக விடுறாங்க. அதுக்கு மேலே எங்களை ஒதுக்கி வச்சிடுறாங்க தமிழ் வேள்வியாளர்கள் அனைவரையுமே. அந்த யாக சாலையில் கூட எங்களை உள்ள விடலை, நாங்கள் உள்ளே போனால் எங்களை பிடிச்சி தள்ளி விடுறாங்க அப்படின்னு அவ்வளோ விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மரியாதை சொன்ன கையா இருக்கணும்ல, அவ்வளவுதான்.
அவ்வளவுதான். அது என்ன போன பிடிக்கிறது? போரா பண்றாரு. இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஒரு சந்தேகம். முதல்ல இந்த திமுகவுக்கு என்ன அக்கறை? நீயே ஒரு திராவிடன், நீயே ஒரு தெலுங்கு பையன், உனக்கு எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு உனக்கு என்ன அக்கறை? நீ ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து தமிழர்களோட மிக முக்கிய கோவில்களாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், இப்போ அடுத்து மீனாட்சி அம்மன் கோயில், ஒவ்வொரு கோயிலையா தொட்டுக்கிட்டு வரியே, நீ என்ன அக்கறை? எதுக்காக நீ இந்த கோயிலில் இவ்வளோ அக்கறை காட்டுற? இதில் ஏதோ மர்மம் இருக்குதே. அதுவும் துர்கா ஸ்டாலின் செலக்ட் பண்ணுற கோவிலெல்லாம் நீ கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு சூஸ் பண்ணுறிய, ஏன்? என்ன காரணம்? இதில் கும்பாபிஷேகங்கிற பேரில் கோவில் கோபுரங்களில் இருக்கக்கூடிய பல நூறு ஆண்டுகள் பழமையான கலசங்கள் கலட்டப்படுது. கேட்டால் நான் புதுப்பிக்க போகிறேன், நான் அது வந்து இந்த மாதிரி சேதமடைஞ்சிருக்கு, அதை நாங்கள் சரி செய்ய போகிறோம், நாங்கள் கிழிக்க போகிறோம், பிடுங்க போகிறோம்னு கலசத்தை இறக்குறான். அதை என்ன செய்கிறான்? அந்த பழமையான 100 ஆண்டுகள் சக்தி வாய்ந்த அந்த கலசங்கள் எங்கே போகுது? ஸ்டாலின் வீட்டுக்கு போகுதா? துர்கா ஸ்டாலின் பூஜை அறைக்கு போகுதா? இது இல்லை, ஏதோ கண்டிப்பாக மர்மம் இருக்குது. இந்த திமுக பல சிலைகளை கடத்தி வித்தான். 50 சிலைகள்லேருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நம்மளுடைய தமிழ் கடவுளர்கள், நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் பொக்கிசமாக பாதுகாத்து வைத்த கோவிலில் இருக்கக்கூடிய பல சிலைகளை கடத்தி வித்த இவன் இந்த கலசத்தில் கை வைக்க மாட்டான்னு என்னங்க நிச்சயம்? இதை யார் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறது? இப்படித்தான் கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக பிஜேபி சேர்ந்துக்கிட்டு இந்த தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தில் கையை வச்சு அதில் இருக்கிற கலசத்தை காலி பண்ணால், இப்போ திருச்செந்தூரை தொட்டு திருப்பரங்குன்றத்தை தொட்டு இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலையும் தொடுறதுக்கு வரான். இவன் கும்பாபிஷேகங்கிற பேரில் நல்லா இருக்கிற கோவிலை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சிவாச்சாரியார் அம்மா செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில் கோபுரத்தில் அந்த கலசத்தில் கேரள தந்திரிகள் தான் அந்த கும்பாபிஷேக வேலையவே பார்த்தாங்க. எங்க யாரையும் உள்ள விடலை, குறிப்பாக தமிழ் பேசுகிற பிராமணர்களை கூட உள்ள விடலை. தமிழ் பிராமணருக்கோட வந்துட்டு கோயில் கருவறைக்குள்ளே போகலை. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கேரள தந்திரிகள் தான் இப்போவும் கேரளா தேவசம் போர்டு சார்பாக அதன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. கோயில் கருவறைக்குள்ளே வேறு யாரும் தமிழ்நாட்டு பிராமணர்கள் கூட உள்ள நுழைய முடியாது. கேரளாவிலேருந்து அழைச்சிக்கிட்டு அந்த தந்திரியை வச்சு தான் குடமுழுக்கு அருள் நீர் ஊற்று விழா நடத்தினாங்க. அந்த திருச்செந்தூரில் முழுக்க கேரளா தந்திரியை வச்சு தான் நடத்தினாங்க. அப்போ யார் மண்ணில் யார் ஆளுமை இருக்குது? கேரளா தந்திரிக்கு என்னடா வேலை திருச்செந்தூர் முருகன் கோயிலில்? உனக்கு என்னடா இங்கே வேலை? மாந்திரீக கட்டுகள் பண்ணி தமிழ் கடவுளர்களுடைய சக்தியை முடக்குறியா? மக்களே, சத்தியமா இதில் ஏதோ மர்மம் இருக்கு. இந்த தமிழ்நாடு நாசமா போறதுக்கு காரணமே பல ஆண்டுகளாக நம்ம கடவுளர்களுடைய காதுகளில் தமிழ் ஒலிக்காதது தான். என்னைக்கு இந்த கருவறையிலையும் கலசத்திலையும் தமிழ் ஒலிக்குதோ அன்னைக்கு தான் இந்த நாடு நல்லா இருக்கும். இதை சாதாரண விஷயமா கடந்துட்டு போயிடக்கூடாது. ஜல்லிக்கட்டு மாதிரி இதுக்கு மிகப்பெரிய புரட்சி செஞ்சு ஒவ்வொரு மக்களும் இதுக்காக குரல் கொடுக்கணும். இதில் அந்த அம்மா சொல்லும்போது சொல்கிறாங்க, அதை மீறி தமிழில் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குறோம், சண்டை போடுறோம் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு டெல்லியிலேருந்து ஃபோன் வந்துருச்சு, அங்கேருந்து எங்களுக்கு நெருக்கடி அப்படின்னா. இங்கே ஆட்சி யார் ஆட்சி நடக்குது? திமுக ஆட்சி பண்ணுதா, பிஜேபி ஆட்சி பண்ணுதா? பிஜேபி டெல்லியிலேருந்து போன் போட்டு இதை மாதிரி பண்ணு அப்படிங்கிறானா, நீ எதுக்கு அவன் சொல்கிறத கேட்குற? அப்போ எதுக்கு ஓட்டுக்கு மட்டும் இங்கே காலை வந்து நக்கிற? நீ அவன்கிட்டே போய் இருந்து நீ ஆட்சி பண்ண வேண்டியதானே? சுசீந்திரன் கோயில், மண்டைக்காட்டு பகலவதி அம்மன் கோயில், இது போன்ற கோயில் எல்லாமே கேரளா தந்திரிகள் தான் பெரும்பான்மையாக உள்ள ஆளுமையை செலுத்திட்டு இருக்காங்க. அம்மனுக்கும் சிவனுக்கும் அந்த மூலக்கருவறையில் இந்த அர்ச்சகர், நம்ம தமிழ் அர்ச்சகர் பயிற்சி முடிச்சுட்டு பணியில் இருக்கிறவங்க பூசை பண்ண அனுமதி இல்லை. பிள்ளையாருக்கும் நவகிரகத்துக்கும் தான் அவங்க பூசை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜாதியும் கூறியே புறக்கணிக்கிறாங்க. சத்திரியர்கள்னால் சூத்திரர்கள்னு திட்டுறாங்க நேரடியாகவே. மற்றவர்கள்லாம் நீங்கள் சூத்திரர்கள்னு திட்டுறாங்க. அவ பார்ப்பனர் அல்லாத யாருமே, தமிழர்களாகிய நாம் அத்தனை பேருமே சூத்திரர்கள் தான். அவங்களுக்கு தீண்டாமையை தினந்தோறும் கொடுக்குறாங்க. நீசப்பாசை தமிழ், அதனால் நாங்கள் அவங்கள விடமாட்டோம். தேவப்பாசையை மட்டும்தான் நாங்கள் விடுவோம். தேவப்பாசையில் நாங்கள் பிறந்த தலையில் பிறந்த பார்ப்பனர்கள் மட்டும்தான், பட்டர்கள் மட்டும்தான் நாங்கள் உள்ளே இருப்போன்றது தான் அவங்களோட விவாதம், வாதம் எல்லாமே. மீறனா டெல்லியிலேருந்து ஃபோன் வருது. சமஸ்கிருத அர்ச்சகர் பயிற்சி தான் நடக்குதோ தவிர தமிழ் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி அரசால நடக்கவில்லை, நடைபெறவில்லை. பல வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா நியூஸ் பேப்பர்லையும் டிவி சேனல்ஸ்லையும் ஒரு செய்தி வந்துச்சு. கோவில் கருவறைக்குள்ள ஒரு பிராமணே காம களியாட்டம் ஒரு பொம்பளையை கூட்டு போய் பண்ண விஷயங்கள்லாம் வீடியோ ஆதாரமாகவே வந்துச்சு, எல்லா புகைப்படம் எல்லாம். அன்னைக்கே ஒட்டுமொத்த தமிழர்களும் ரோசம் வந்து, ஏன்டா கோயிலுக்குள்ளே பண்ணுற வேலையாடா பிராமண ஒரு பையன் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடாது, அடிச்சு விரட்டுங்கடான்னு விரட்டி இருந்தால் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குமா? இந்த தமிழனுக்கு ரத்தம் குதிக்க மாட்டேங்குது. ஏன்? அத்தனை பயிலையும் சாராய போதைக்கும் திரைக்கவர்ச்சி போதைக்கும் சாதி போதைக்கும் அடிமையாக்கி அவனை நாசம் பண்ணியாச்சு. தமிழ் உணர்வும் தமிழ் மொழி பற்றும் இல்லாதவன் நீ தமிழனா இருந்தும் நடப்பெணம்தான்.
திருப்பரங்குன்றத்தில் தமிழில் தான் நடக்குதுன்னு சொன்ன இதே சேகர் பாபு ஐயா எங்கெங்கே தமிழர்கள் இருக்காங்கன்னு யாகசாலைக்குள்ளே போய் ஏறி நிற்கும்போது எங்களை அந்த பார்ப்பனர்கள் தள்ளி விடுறாங்க, பெண் என்றும் பாராமல் தள்ளி விடுறாங்க கீழே. அத்துமீறி நுழைஞ்சாங்கன்னு எங்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்குறாங்க. தமிழில் நடத்துகிறோங்கிறீங்க, வேள்விச்சாலையில் எங்கள் தமிழர்கள் கேட்க போனவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுறீங்க. இப்போ இருக்க யார் போனாலும், நீங்கள் போனாலும் அங்கே என்னத்தில் பண்ணுறாங்க, சமஸ்கிருதத்தில். நான் போனாலும் சமஸ்கிருதத்தில். அப்போ அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டம் போரில் மட்டும்தான் இருக்குமா? பொய்யாவே ஏன் தமிழில் நடத்தணும் தமிழ்நாட்டு மக்களையும் உலக தமிழர்கள் ஏமாத்துறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். நாங்கள் தமிழில் தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு மனு கொண்டு வந்து இதில் தமிழில் தான் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு தமிழ்லேயே நடத்தலை, நாங்கள் எப்படி கையெழுத்து போடணும்னு தமிழ் நடத்தவில்லைன்னு சொல்லி எழுதி நான் கையெழுத்து போட்டு வரேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளா பார்டரில் இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் சட்டை போடக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு ஏகப்பட்ட அழிச்சாட்டியும். ஏன்டா சட்டை போடக்கூடாது எங்கடா? கேரளா கோயில்கள்லாம் சட்டை போட மாட்டாங்க உள்ளே வரும்போது. அது கேரளா இல்லடா, இது தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலில் எங்களுக்கு வழக்கம் இல்லடா, உனக்கு என்னடா பிரச்சனை கேட்டால் சட்டையை கலட்டுன்னு சண்டைக்கு நிற்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே திருவண்ணாமலையே ஆந்திரக்காரன் ஃபுல்லாக டாமினேஷன் எடுத்துக்கிட்டு அங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற கடைகள்லேருந்து பஸ்ஸில் மேற்கொண்டு தெலுங்கில் வந்து பேர் பலகை பண்ணிக்கிட்டு ஊர் பேரையை மாற்றிக்கிட்டு இருக்கிறான். இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் ஒரு நடிகை பின்னாடி, இந்த விஜய் பின்னாடி போறீங்களாடா தற்குறிகளா? 2016 சீமான் தொண்டத்தனியே கத்துறாரு. சரி, இத்தனை வருஷம் கத்திட்டாரு, பல இளைஞர்கள் திருந்திட்டான் அப்படின்னு பார்த்தா இந்த விஜய் இறங்குறான், அவன் முன்னாடி இத்தனை பேர் போகிறான். சரி, விஜய் வந்து ஒரு உண்மைக்கே ரொம்ப ஒரு நல்ல தலைவர், அவனுக்கு உண்மைக்கே தமிழ் மக்கள் மேலே அக்கறை, தமிழ்நாட்டு மேலே அக்கறை, மொழி மேலே அக்கறை அப்படின்னா அவன் வந்து என்ன செஞ்சுருக்கணும்? ஆஹா, நம்மளை நம்பி எவ்வளோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக வரான், இந்த கூட்டத்தை பயன்படுத்தி நான் அப்படியே மீனாட்சி கோயிலுக்கு திருப்புறேன், தமிழ் குடமுழுக்கு வைக்கிறியா, அந்த கூட்டத்தை அங்கிட்ட திருப்புவான்னு அச்சப்படுத்தி ஆட்சியாளர்களை தமிழில் குடமுழுக்கு பண்ண வைக்கிறேன். இந்த ஸ்டெர்லைட்டை தடுக்கிறதுக்கு இந்த கூட்டத்தை அந்த பக்கம் திருப்புறேன், இந்த 8 வழிச்சாலையை தடுக்கிறதுக்கு நான் திருப்புறேன், எங்கெங்கே அநியாயம் நடக்குதோ அங்கே என் கூட்ட படையோடு வந்து அதை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு ஆட்சியாளர்களுக்கு த்ரெட்டனாக இருப்பான். நல்ல விஷயத்துக்காக பண்ணுவான்னு பார்த்தா அதை பண்ண மாட்டேங்கிறான். இதெல்லாம் எப்படி பண்ணுவான்? அவன் தமிழனாக இருந்தால் பண்ணுவான், அவனே தமிழன் கிடையாது. அதுவே தெரியாமல் இந்த தற்குறி பயல்கள் இன்னும் அவனை தமிழன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப தமிழில் தான் கும்பாபிஷேகம் நடத்தணும். அது யாகசாலையில் இருக்கட்டும், கோபுர கலசத்திலே இருக்கட்டும், அதை உறுதிப்படுத்தணும் அரசு. அதை மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து அங்கே போகிற அத்தனை பேரும் கேள்வி கேட்கணும். குறிப்பாக மதுரை மக்கள் தமிழில் நடக்குதா, தமிழில் நடத்தப்படுதாங்கிறத உறுதிப்படுத்தணும். மக்கள் அதுக்கு அந்த உரிமையை மீட்கிறதுக்கு மக்கள் போராடணும். இது அந்த கடவுளுக்கே நீங்கள் செய்யக்கூடிய கடமை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழா தமிழில் நடத்துறதுக்கு எல்லாருமே இதுக்கு வந்து குரல் கொடுத்து செயல்படுத்துறதுக்கு ஆதரவு குரல் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை செயல்படுத்தலைன்னா மக்கள் எழுச்சி வரும். எப்படி செயல்படுத்துவோம் அப்படின்ற அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஒரு பெண் மூலக்கருவறையில் இருக்கிறாங்க, இதே மீனாட்சி. அப்போ ஒரு பெண்ணே வந்து கருவறையில் கடவுளாக இருக்கும்போது அந்த பெண் சிலைக்கு ஒரு பெண் பூசை பண்ணக்கூடாதான்? அப்போ அவங்க ஏன் அந்த மாதிரி நம்ப வச்சு கழுத்து இருக்கிறீங்க? சமஸ்கிருதத்தில் வந்து அவங்க வந்து தடை போடுறாங்கன்னா நம்ம உரிமையை பெறுவது அரசோட கடமை, நம்மளுடைய உரிமையை மீட்பது அரசோட கடமை. அரசு தான் இதுக்கு எழுச்சி, அரசு தான் போராடணும். நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம்.